கோழி குழம்பு ரெடி ஆயிடும். அந்த காலத்துல நாங்க அந்த வரல பெரிய வரல வீடு இருந்தாலுமே சின்ன குச்சோட அதுல வந்து படுக்கிறதுக்கு கூட இடங்க. அந்த 60 வருஷத்துக்கு முன்ன எந்த லைட் இருந்துச்சுன்னா ராந்து கரண்ட்னா எங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியும். அதுக்கு வச்சாலும் நம்ம கொதிச்சுட்டே இருக்கும். இதுதான் அந்த மண் சட்டியோட ஸ்பெஷல். ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு புது சட்டியில குழம்பு வைக்க போறோம். நாட்டுக்கோழி குழம்பு புது சட்டியில குழம்பு வைக்க போறோம். கடுகு போட்டாச்சு. அடுத்து அவ்வளோதான். அதுலேயே உள்ள கறி போட்ட வேண்டியதா? புது சட்டியில செய்யறதுக்கு புது மண் சட்டியில இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு கல்ல ஆட்டி செலவு. நல்லா கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வெயில் வேறு எவ்வளோ வந்த வரைக்கும் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா காட்டுக்கு போய் கோயிலுக்கு கோழி எடுத்துட்டு வந்திருக்கு. அடுப்பில் வச்சு புது மண் சட்டியில இன்னைக்கு கோழி குழம்பு ரெடி ஆகுது. அப்போலாம் எங்க பாட்டி மாக்கல் சட்டின்னு பெருசா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல குழம்பு வைப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எங்க அம்மா அதுக்கு பின்னாடி குழம்பு வச்சு எல்லாத்துக்கும் வந்து கொட்டிட்டு போவாங்க. இந்த நோம்பி நாள் எல்லாம் தாத்தா பாட்டி கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பாங்க. எல்லாரும் இட்லி சுட்டு குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க. தலைமையில தூக்கிட்டு போய் எங்க பாட்டி தாத்தாவுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. நாட்டுக்கோழி செலவு வந்து கல்லில் ஆட்டி மண் சட்டியில விறகடுப்புல வச்சு மண் சட்டியில குழம்பு வைக்கிறது அது வேற லெவலுங்க. வேற லெவல் பாருங்க. இது வந்து செலவு தூள். நம்ம வீட்டுல அரைச்சு செலவு தூள். செலவு தூளும் தீர்ந்து போச்சு. செலவு அரைக்கணும். கண்டிப்பா அரைக்கணும். இந்த வாரத்துல அரைச்சுக்கலாம். பாருங்க தெரியுதோ? பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. வணக்கி விட்டு அப்புறமே தான் தண்ணி ஊற்றணும். ஆமா, வணக்கி விட்டு தான் சாந்து செலவும் பாருங்க அது ஊற்றணும். அப்போ நம்ம கல்லில் ஆட்டி வச்ச செலவு ஊற்றி கொதிக்க வச்சா வாசமே மீதி தாண்டி போகும். சூப்பரா வேகட்டும். விறகடுப்புல சீக்கிரம் வேலை ஆகும். கோழி குழம்பு வேகட்டும். சமையல் பண்றது எப்படி இருக்குது? அந்த காலத்து சமையலுக்கும் அந்த காலத்துல நாங்க இப்படிதான் சட்டிகள்ல தான் செய்வோம். சட்டி, பானை, முட்டி, அடுப்பு இதெல்லாம் நாங்க பண்ணுவோம். உரல்ல ஆட்டித்தான் நாங்க செய்வோம். அப்ப நாங்கெல்லாம் 6 பேர். எனக்கு கீழே 6 பசங்க. 6 பேர் என்னோட நான் 7 பேர். எங்க அப்பா அம்மா 9 பேர். 9 பேருக்கும் சோளம் இடிச்சு போடுவோம். நிறைய சோறு பண்ணி வச்சுக்குவோம். கம்பு இடிச்சு போடுவோம் வரல. அது அந்த வரல பெரிய வரலா கொள்ள அது மேல ஏறி நின்று தான் இடிக்கிறது. அப்படி இடிச்சு போட்டு கிட்டி விட்டு கிண்டி மூடிட்டு உருண்டை பிடிச்சி போட்டு கோழி குழம்புலாம் இப்படி வச்சா சூப்பரா இருக்கும். நாங்க ஆளுக்கு ஒரு உருண்டை கறி வச்சு கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுருவோம். 7 பேர் சாப்பிட்டுருவோம். 7 பேர் அப்படி சாப்பிட்டு வளர்ந்து. ஆனா நாங்கெல்லாம் படிக்கல. அந்த காலத்துல படிப்பு எங்களுக்கு இல்ல. அந்த குச்சூடே தான் அந்த கட்டில வச்சு சோறுங்கிறது கூட இறந்தாது. வாங்கிட்டு வெளியில ஓடியாந்து கட்டில மேல உட்காந்துக்குவோம். சாப்பாட்டை அவங்க வட்டில கறி போட்டு குழம்பு ஊற்றி எடுத்துக்கிட்டு ஓடியாந்து வெளியே கட்டில மேல உட்காந்துக்கிட்டு. அது எதுக்கு நாங்க எங்க அத்தையை வச்சு பேசுறேங்கன்னா இந்த காலத்துல இத்த பெரிய வீடு இருந்தாலுமே அதுல குடியிருக்கிறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மி. ஆனா அப்ப வந்து சின்ன குச்சூட அதுல வந்து படுக்கிறதுக்கு கூட இடங்காது. பாசமான மக்கள். அப்படி இருக்கும்போது 6 பேருக்கு பெரியவன் நானு. 2 பசங்களுக்கு நான் எடுத்து வளர்த்த தெரியாது. நான் மத்த 4 பேர்த்தையும் நான் தூக்கி வளர்த்தினவன். படிப்பெல்லாம் கிடையாது. ஆனா அடிப்பட மாட்டோம், சண்டை போட மாட்டோம். அந்த சின்ன குச்சூட்டுல சுவாத கட்டல்ல போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்தா வெளியே ஓடியாந்து கட்டல்ல உக்காந்துக்கிட்டு திருப்தியா சாப்பிடுவோம். விளக்கு வெளிச்சமே தான். லைட்டுன்னா அந்த காலத்துல இல்லப்பா. அந்த 60 வருஷத்துக்கு முன்ன எந்த லைட் இருந்துச்சு? விளக்கு வெளிச்சமே தான். இல்லன்னா ராந்து வண்டிக்கு போற ராந்தலு, வீட்டுக்கிட்டு போறதுக்கு ராந்தலு, காட்டுக்கு போனா ராந்தலு. அதுதான் இருந்துச்சு. ராந்தல்னா விளக்கு மாதிரி. இந்த கரண்ட் இல்ல அந்த காலத்துல. உங்க தாத்தா பாட்டி எல்லாம் அந்த குச்சி உடையே தான். அதுலயே தான் நாங்க இத்தனை பேர் போனது. வேலை காட்டு வேலையே தான். எங்களுக்கு காடு இருந்து காட்டுல
தூளாரி நடுவோம், அது நிறைய விளையும். அதெல்லாம் அடிச்சு மூட்டை தைச்சு போட்டுருவோம். நெல்லு நடுவோம், நெல்லெல்லாம் நிறைய விளையும். அப்ப இப்பதான் மாதிரி தான் மறந்துக்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப பட்டி தான் 2 மாடு 4 ஒரு பட்டி ஆடு பட்டி போட்டுட்டே வருவோம். பின்னாடி ஓட்டுட்டு தூளாரி நட்டாலும் நல்லா வந்துடும், நெல்லு நட்டாலும் கிணத்துல தண்ணி ஏராளமா இருக்கும். ஏத்த இறச்சி தான் நெல்லு நடணும். இப்பதான் மோட்டரு, இப்பதான் கரண்ட், இதெல்லாம் அப்ப கிடையாது. கரண்ட்னா என்னன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது. கரண்ட்னா எங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. உரல்ல தான் ஆட்டணும், உரல்ல தான் குத்தணும். இப்ப அந்த காலத்துல இப்படி செய்யும் போது கறி குழம்புல வந்து தேங்காய் கட் பண்ணி போட்டு தேங்காயா அது கொஞ்சம் இலச்சா கட் பண்ணி போட்டா ஒரு 2 கறியில வந்தா இவ்வளவு தேங்காயும் வரும். அது ஒரு டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட். லேசா இருக்கணும் அந்த தேங்காய். அது கொழுப்பு கறி மாதிரி எங்களுக்கு தோணும். நிறைய ஆளுக்கு ஒரு கரண்டி போட்டு உருண்டை வச்சு கட்டில போட்டு 6 பேர் உட்காந்து சாப்பிட்டோம்னா என்ன கலகலப்பா இருக்கும், என்னமா இருக்கும். இப்பதான் பெரிய வீடு, பெரிய வாசலு, சொத்து சொகம் எல்லாம் இருக்குது. ஆனா மனசெல்லாம் நிம்மதி இல்ல, மனசுல நிம்மதி இல்ல. ஆனா எல்லாம் சண்டை போடுறதும் ஒரு அடிபடுறதும் எல்லாம் ஓடிய விரோதம் பண்ணிக்கிறதும் எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாத போறதும் இப்பதான் நடக்குது இந்த கலியுகத்துல. இந்த இப்பதான் நடக்குது. 2025 முடிஞ்சு 2024 பிறந்த 26 பிறந்துச்சு. இப்ப இந்த கலியுகம் முத்திட்டு வருது. இதுதான் கலியுகம் முத்துதுன்னு அர்த்தம். நாங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்பெல்லாம் எங்களுக்கு எல்லாம் படிப்பு இல்ல, எழுத்து இல்ல, இலக்கு தான். அப்ப அப்படி ஒத்துமை இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் அடிபடுறாங்க, கேஸ் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அப்படிதான் கேஸ்னா என்னன்னு தெரியாது, பஞ்சாயத்து தான் ஏதாவது. போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்போம். அப்ப போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. நான் சின்னதா இருக்கும் போதெல்லாம் பஞ்சாயத்து தான். ஊர் கவுண்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஏதாவது ஒரு சின்ன தகராறு, பங்காளிக்கு தகராறு வந்தா ஊர் கவுண்டர். நீங்க அம்மா வந்து ஊர் கவுண்டர் இல்ல, அது பேத்தி ஊர் கவுண்டரோட பேத்தி ரத்தனமா. ரத்தனமா அவ அப்பா ஒரு 5வது எங்க அம்மா படிச்சிருக்கிறா. ஆமா, அந்த காலத்திலேயே 5வது படிச்சிருக்கிறா. எங்களை படிக்க வைக்கல. இங்கதான் எல்லாம் நிறைய நாங்க வரிசையா 6-7 பேர் பிறந்தவங்க. அந்த காட்டுல வெள்ளாம பண்றதா, அப்புறம் எங்களை படிக்க வைக்கிறதா. அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த பிள்ளைங்களை சாப்பாடு செஞ்சு போட்டு பண்றதே பெரிய விஷயம். அப்புறம் எங்களை படிக்க வைக்கிறது. நான் படிக்கவே இல்ல. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன புருஷன் படிச்சவரு தான். இன்னமும் நான் இப்ப 2000 ரூபாய் பென்ஷன் வாங்குறேன்பா. அது எப்படிப்பா பென்ஷன் வாங்குறேன்னா அது எப்படி? இப்பதான் பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் போடுறாரு. அது வேற விஷயம். படிக்காதையே போய் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி அந்த 2082ல நான் சத்து உணவுல சேர்ந்தேன். ஆயாவா சேர்ந்தேன். ஆயாவா சேர்ந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் ஏதாவது கொடுக்கறது, இப்படித்தான் நான் சேர்ந்து நான் வந்தேன். இன்னைக்கு வந்து நான் 2000 ரூபாய் பென்ஷனும் வாங்கினேன். எனக்கும் 70 வயசு ஆகி போச்சு. நிம்மதியா இருக்கிறேன், கூட்டத்துல இருக்கிறேன். அதெல்லாம் இப்பதான் 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்க. அதுங்களையே படிக்க வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எங்களெல்லாம் ஃப்ரீயா விட்டுருந்தாங்க. நாங்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம். இன்னமும் ஆரோக்கியமா இருக்கிறோம்பா, ஒன்னும் குறையில. அவ்வளவுதான். இப்ப சட்டி குழம்பு உப்பு பாருங்க எப்படி இருக்கு. சரி, சுடாத ஊத்து. நீங்களே ஊத்திக்காங்க. சுடாத ஊத்துறேன். முத சட்டியில வச்சுக்கிறோம் இன்னைக்கு குழம்பு. அருமைப்பா, அருமைப்பா, அருமைப்பா. உப்பு சரியாச்சா? உப்புனா ஒரு உப்பு போடுப்பா, ஒரே உப்பு போடு. கச்சலமா போடு. அதுதான் உப்பு பாருங்க. காரம்லாம் சரி, கல்ல லாட்டணும். எல்லாம் கல்ல லாட்டி சூப்பரா வச்சிருக்கிறா என் மருமக. இது என் தம்பி பிள்ளைத்தான். நான் என் பையனுக்கு தான் கட்டிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்ல. நாங்க நல்லா இருக்கிறோம். 70 வயசாயும் ஆரோக்கியமா இருக்கிறோம். என்னுடைய கதை இவ்வளவுதான். தினமும் அப்பப்ப நாம பேசலாம். நான் தினமும் வீடியோல வருவேன். என்கிட்ட அப்பப்ப நீங்க கேட்கணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். இன்னும் வேற என்ன வேணும்? ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வீடியோல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்பதான் நாகரிகாலம்னு பெரிய கொடுமை. குழந்தைங்க தாண்ட ஓடக்கூடாது, மண்ணால விளையாடக்கூடாது. அதுங்களுக்கு எல்லாம் தினம் துணி மாத்தணும், அதுங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியக்கூடாது, கொண்டு போய் அசாத பள்ளிக்கூடத்துல விடணும். அப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அப்பெல்லாம் அப்படி இல்லை. எங்களுக்கு எல்லாம் இப்ப எனக்கு 70 வயசு. இன்னும் நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நடவுடையா இருக்கிறேன். ஒருத்தர் வளைஞ்சிக்கிறாங்க, குமிச்சிக்கிறாங்க, எப்படி எப்படி நடக்கிறாங்க. ஆனா
நான்லாம் 6 பிள்ளைங்களை, நாங்க 5 பிள்ளைங்களை சுத்தமா வளர்த்திருக்கேன். அந்த காலத்து சாப்பாடு வேலை செய்யும். சாப்பாடு எப்படி? சோளச்சோறு, கம்மன் சோறு, வரகரிசி, சோள அரிசி, சோளம் நட்டு அதுல காராமணி போட்டிருப்போம். அந்த சோளத்து மேல ஏறிக்கிட்டு கொத்து கொத்தா காய்க்கும் சோள காராமணி காய் இந்த நீட்டம். அவரைக்காய் அந்த சோளத்தட்டு மேல ஏறிக்கிட்டு கொத்து கொத்தா காய்க்கும். ஒவ்வொரு 4 வளைச்சு பிடிச்சி உருவணும்னா தண்ணி காய வைக்கிற பானை இருக்கு எங்களுக்கு, அதுல நிறைய வச்சு பேவிச்சு விட்டுருவோம். பொழுதுனைக்கு அத்தான் எங்களுக்கு நொறுவேன். எங்களுக்கு அந்த கடையில மிட்டாய் வாங்குறதுன்னு தெரியாது, இந்த கடையில போய் சாப்பிடுறதும் தெரியாது. அப்படித்தான் நாங்க வாழ்ந்துருக்கோம். இன்னை வரைக்கும் அப்படித்தான் நான் வாழ்ந்துருக்கேன். பாருங்க, சூப்பரா மண் சட்டியில குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்துச்சு. பாருங்க, சூப்பரா வந்து டேஸ்ட் பார்க்கலாமா? இட்லி செஞ்சு வச்சுட்டேன், வாங்க போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, சரியா போச்சுன்னா இது இப்போ அந்த மண் சட்டியில குழம்பு வெந்துட்டு இருக்குதுங்க. இது வந்து இறக்கி வச்சாலும் கொதிக்கும். அந்த ஹீட்டு சட்டியினுடைய ஹீட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். கீழே இறக்கி வச்சுட்டேன், இறக்கி வச்சாலும் நம்ம கொதிச்சுட்டே இருக்கும். இதுதான் அந்த மண் சட்டியோட ஸ்பெஷல். இதுக்கு மேல ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. மண் சட்டியில இறக்கி வச்ச முன்னாடி ரொம்ப நேரம் கொதிக்க முடியும். பாருங்க இப்போ எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொதிச்சுட்டே இருக்குப்பா. அவ்வளவு ஹீட்டு, சட்டியினுடைய ஹீட்டுக்கு அப்படி கொதிக்குது. இன்னும் 10 நிமிஷம் ஆக மாட்டேங்குது. ஒரு நல்ல உடம்புக்கு நல்லது இல்லையா? இன்னும் பாரு கொதிச்சுட்டே இருக்கு. சமையல் ஆச்சு. இன்னைக்கு வந்து சிம்பிளா நம்ம வீட்டுல டிஃபன் காலையில இட்லி, மண் சட்டி நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆமா, பாருங்க, சூடா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இட்லிக்கு வந்து இப்படி தண்ணி குழம்பா இருக்கும். ஆமா, இட்லிக்கு வந்து இப்படி தண்ணி குழம்பா இருக்கும். போடு, கச்சிதமா போடு, அப்புறம் என்ன போட்டுக்கிறேன். ஓகே, போதும். சரிம்மா, இல்லை எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இட்லிக்கும் கறி குழம்பு சூப்பரா இருக்குது. கறி குழம்பு எங்க வீட்டுல இட்லி நல்லா சாப்பாடு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்க. இன்னைக்கு நல்ல பண்டிகை நாள் இல்ல, இப்படி விசேஷமே பண்ணணும். சூப்பரா பண்ணி சாப்பிடுங்க. இட்லிக்கும் குழம்புக்கும் சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட். நீங்களும் போட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட். கோழி குழம்பு இட்லிக்கு டேஸ்ட் அப்படி இருக்குப்பா. எங்களுக்கு நோன்பு பண்டிகை சூப்பரா இருக்குது இன்னைக்கு. நீங்க எல்லாம் எப்படி? ஓகேங்க, எங்க வீட்டுல சமையல் ஆயிடுச்சு. நாங்க எல்லாம் சாப்பிட போறோங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.